வேண்டாமுடா சாமி ஆத்மாவை யாரும் இங்கே அவமானப்படுத்த வேண்டாம்னு இந்த மனிதர்களுக்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறேன். வேண்டாமுடா சாமி ஆத்மாவை யாரும் இங்கே அவமானப்படுத்த வேண்டாமுன்னு இந்த மனிதர்களுக்கு நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறேன். இந்த மனோகரன் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறேன். ஆனா யாரும் இதை கேட்பதா இல்லை. அதனாலே இந்த உலகம் சிந்தும் கண்ணீரும் ரத்தமும் அதிகமாயிருக்கும் என்று இங்கு என்ன தவிர யாரும் அறிஞ்சிருக்க போவதும் இல்லை. நான் 8ஆம் கிளாஸு படிக்கும்போது என் சித்தப்பன் ஒருத்தன் நான் வாலிபால் விளையாடும்போது நான் சரியாக பந்தை எடுக்கவில்லை என்று தன் காலாலே என் மார்பு மேலே வெட்டி உதச்சி விட்டான். இது 1986 அதற்கு பிறகு கொஞ்ச நான் பொறுத்து காலது விளங்காம இன்று வர தேக்கிக் கொண்டு உயிரோடு தாம் துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். என் சித்தப்பானோ துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். இன்னொன்று 1989 எனக்கு அம்மா வந்து நான் படுத்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் ஊரெல்லாம் மழை பெஞ்சி எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் எரியது உடைக்க நிலைக்கு வந்து மக்கள் எல்லாம் கோயிலில் தஞ்சம் புகுந்தனர். ஆனாலும் நான் போகவில்லை. 2-3 நாளில் மழையும் நின்று தண்ணியும் வடிந்து போனது. 1990 டிசம்பர் 24 இரவு 2-3 மணி அளவில் எனக்கு வயிற்று போக்கெடுக்க நானும் எனது சகோதரனும் வெளியில் போக, அப்போது வானத்திலே இயேசு பிறந்த போது வழிகாட்டிய நட்சத்திரங்கள் அன்று எங்களுக்கு தெரிந்தது. இதுபோல என் வாழ்வில் நடந்தது எத்தனையோ. 2004 எனக்கு என் உறவுகள் செய்த துரோகத்தாலே உலகில் சுனாமி வந்ததும் என்னால் தான். 2019 நாயின் நாட்டு மக்களையே நாம் பட்ட அவமானத்தாலே நான் சூரியனை நோக்கி மண்ணள்ளி தூதி சாபமிட்டேன். நாம் பட்ட துன்பம் என் மனம் பட்ட துன்பம் இந்த உலகம் வாடணும்னு அதனால வந்தது தான் இந்த கொரோனா வந்தவ நிலையிலே என் ஆன்மா இந்த உலகத்தில பிற மனிதர்களாலே அதுபோல துன்பத்தை அனுபவித்தது நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். ஆனா எவனும் அதை நம்புவதா இல்லை. கொரோனா எப்படிப்பட்ட துன்பத்தை உங்களுக்கு கொடுத்தது என்று உங்களுக்கு தெரியாம போவதும் இல்லை. சூனியக்கார உறகுகளும் அப்படியாப்பட்ட துன்பத்தை தான் எனக்கும் அதுவரை கொடுத்து வந்தது. நான் இதை புரியறிடம் சொன்னா யாரும் நம்பவில்லை. ஆனா அந்த சூரிய பகவானுக்கு இது தெரியும். அதனால தான் என் துன்பத்தை இந்த உலகளும் மக்களும் அனுபவிக்கும்படி செய்து விட்டான். ஆனா யாரும் இதை இப்பொழுதும் நம்புறதா இல்லை. இப்படியே போனா இந்த உலகத்தை நான் அழிக்க நிலைக்கு உண்டாகி கூட போகலாம். அதுக்கு நான் பொறுப்பும் அல்ல. 2005 எங்க அன்னிக்காரிய நம்பி என் பொண்டாட்டிய சொல்லி ஒருத்திய அவ வீட்டில் விட்டுட்டு போனேன். ஆனா அவ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி என் பொண்டாட்டிய அடுத்தவன் கூட படுக்க வச்சு என்ன பைத்தியக்காரனாக்கி புட்டா. ஆனா இன்று அவ வீட்டுக்காரன் எங்க அண்ணனவன் செத்து போயிட்டான்.
அவளுக்கும் கேன்சர் வந்து சாகுற நிலையில இருக்கா. அவ நம்பின எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சான். அவ இன்று அவ பிள்ளைகளை என்ன போல அனாதையா விட்டுட்டு சாக போறான். இது போல இன்னும் எத்தனையோ இந்த மனோகரன் ஒருத்த மேல எத்தனையோ